அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இனிமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க ஹிட் குடுக்கணும் அப்டின்னா, அது இம்பாசிபிள். நீங்க கார்ப்பரேட் கூட சேர்ந்து இயங்குறீங்க அப்படிங்கிறது வேற. அது வேற கணக்கு. தனியா சோலோ இண்டிவிஜுவலா நீங்க ஒரு யூடியூபரா ஆரம்பிச்சு ஜெயிக்கணும் அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஃபெட் அப் ஆயிருவீங்க. கஷ்டம். மொபைல்ல வீடியோ பண்றீங்க. அது உங்களோட டேலண்ட். அது உங்களால பண்ண முடியுது. அத நான் மதிக்கிறேன். சந்தோஷமான விஷயம். வளர்ந்து வரணும். அது மூலமா அதுக்காக தான். ஆனா அவங்கள நீங்க டக்குன்னு நேரத்துக்கு சினிமால போடுறீங்க அப்படின்னா, அது முறையே கிடையாதுல்ல. இங்க சினிமாக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு நீங்க தாராளமா குடுங்க. அது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க அவங்கள ஹோல்ட் பண்ணியே வச்சீங்கன்னா, நம்ம ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் நமக்கு வந்து ஃபேம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. ஓகே, சினிமாக்குள்ள போகணும்னா நடிக்கணும் போல. நடிப்பு தெரிஞ்சிருக்கணும் போல. சோ நம்ம போய் நடிப்ப கத்துக்குவோம். நீங்க உங்க கேரக்டருக்கு செட் ஆவாங்க. அவங்களுக்கு நடிக்கவும் தெரியுது. ஸ்டஃப் இருக்கு. அப்புட்னா அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு குடுக்கலாம். மத்தபடி இவங்கள போறனால இந்த படம் ஓடும்னா, அது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. ஒரு யூடியூபர பார்க்கறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களா? அப்புட்னா, அது ரொம்ப ரொம்ப டவுட். கோபி சுதாகர் ஏன் ஸ்க்ரீன்ல வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அந்த கேப் இருக்குல்ல, அத கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணாலே போதுங்கிற அதான். இப்போ ட்ரெண்டிங்க்கு வர படங்கள் ட்ரெண்டிங்லேயே போயிடும். ப்ராஃபிட்லாம் எடுக்கும். ஆனால் இம்பாக்டை உண்டாக்காது. இப்படி ஒரு இயக்குனர் இப்படி படங்கள் எடுத்தாருங்கிறதுலாம் நிற்காது. ஆல்ரெடி நடிகரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இன்ஸ்டா அளவுக்கு தன்னை ஈஸியாக காமிச்சிக்கக்கூடிய பாஷா. ஏன்னா நீங்கள் தூங்கி எழுந்தா கூட லைட்டாக துணி வச்சு முகத்தை தொடச்சிட்டு ஃபில்டர் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாயிருவீங்க இன்ஸ்டாவில். வேற எந்த இதுலையும் அதை பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப்ல கூட உட்காந்து டிஐ பண்ணி ஒர்க் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை நம்பி அதில் வரக்கூடிய பெய்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, அப்படி இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அதுவே இல்லைன்னா அவங்க நிலைமை சாப்பாடு கஷ்டம் தாங்க. சீரியஸ்லி கஷ்டம் தான். சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணவங்க சக்ஸஸோட எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டாங்க யூடியூப்ல. ஒரு புது ஃபார்முலா அது ஒர்க் அவுட் ஆகுது. அதை அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியலும் ஓரளவுக்கு வரும். எனக்கு இவ்வளோ வியூஸ் போதுங்கிறப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது பெரிய பிரேக்காக கூட இருக்கலாம். எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருணோதயம் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க ரீல்ஸ் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ண பண்ண பாட்டுக்கா இருக்கட்டும், இல்ல டயலாகா இருக்கட்டும், அவங்க ஜஸ்ட் லிப் மூவ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நான் இன்ஃப்ளூயன்சர், நானும் ஆக்டர் ஆவேன் அப்படின்ற மாதிரி சினிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ? அவங்க பண்ணிட்டு போறாங்க. எனக்கு யாரு எது ஃபன்னா இருக்குன்னா, அவங்கள செலக்ட் பண்றாங்களே இயக்குனர்கள். அவங்கள நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா அப்படின்னா சினிமாங்கிறது ஒரு மேம்பட்ட விஷயம் நான் நம்புறேன். மேம்பட்ட விஷயம் எல்லாருமே அது ஈஸியாக அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறது இப்போ நான் நம்புறேன். ஏதாவது வேலிடான விஷயங்கள், பயங்கர தியாகங்கள் அதுக்காக பண்ண பீப்புள் மட்டும் தான் அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் மொபைலில் வீடியோ பண்ணுறீங்க. அது உங்களோட டேலண்ட். அது உங்களால் பண்ண முடியுது. அதை நான் மதிக்கிறேன். சந்தோஷமான விஷயம். வளர்ந்து வரணும் அது மூலமாக. அதுக்காக தான். ஆனால் அவங்கள நீங்கள் டக்குன்னு நேரத்துக்கு சினிமாவில் போடுறீங்க அப்படின்னா, அது முறையே கிடையாது இல்லை. இங்கே சினிமாக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையாவே திறமையை வச்சுக்கிட்டு நடிப்புக்கு நான் நடிப்பு பற்றி மட்டும் பேசுகிறேன். எவ்வளோ பசங்க எவ்வளோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஊர்லேருந்து வந்து தங்கி. பசங்களை விடுங்க, ஏதோ 5-6 வருஷம் பண்ணிக்குவோம். பொண்ணுங்க 5-6 வருஷம் நான் நடிக்க போகிறேன்ட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரூமில் ஒரு 4-5 பேர் தங்கிட்டு இருக்காங்கன்னா வீட்டில் எவ்வளோ பயம் வரும். என்ன டிபார்ட்மெண்ட் நீ செலக்ட் பண்ணியிருக்க, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதை தாண்டியுமே அவங்க இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணுது, கொஞ்சம் ஸ்கின் ஷோ பண்ணுது, டக்குனு தூக்கி அந்த பொண்ணை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஃபெடப்பாக இருக்கும். ஸோ அந்த கொடுமையெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் தாராளமாக கொடுங்க. அது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள ஹோல்ட் பண்ணியே வச்சிங்கன்னா, நம்ம ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் நமக்கு வந்து ஃபேம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. ஓகே, சினிமாக்குள்ள போகணும்னா நடிக்கணும் போல, நடிப்பு தெரிஞ்சிருக்கணும் போல. ஸோ நம்ம போய் நடிப்பை கற்றுக்குவோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, காசு வரும், அதுலேருந்து சம்பாதிப்பீங்க. ஸோ அந்த காசை திருப்பி நடிப்பை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து ரீல்ஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் தெரியும். அவங்களும் சினிமாக்குள்ள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ரியல் சினிமா இதுதான். ஸோ இது அடையணும்னா நம்ம இவ்வளோ ஸ்டப்பான பர்சனாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும், புரிய வரும். அதுக்கு ஒரு டைம் கொடுங்கிறோம். டக்கு நேரத்துக்கு போட்டு சினிமா மொக்கையாக்காது. ஏன்னா அந்த டைம்ல சோஷியல் மீடியால பீக்ல இருக்காங்க. ஸோ மக்களுக்கு அவங்கள தெரியும். இவங்க மூலியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது மக்களும் கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு இதுல கூட இயக்குனர்ஸ் அவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அப்படிலாம் கிடையாது. மக்கள் மொபைலில் பார்க்குறவங்க மொபைலாக தான் பார்ப்பாங்க. யூடியூப்ல பார்க்குறவங்க யூடியூபராக தான் பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் கேரக்டருக்கு செட் ஆவாங்க, அவங்களுக்கு நடிக்கவும் தெரியுது, ஸ்டஃப் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். மற்றபடி இவங்கள போறனால இந்த படம் ஓடும்னா அது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. ஒரு யூடியூபரை பார்க்கறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களா அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப டவுட். மக்கள் சாதாரண மிட்-ஏஜ் மக்கள் யூடியூபரை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வரவே மாட்டாங்க. மொபைல் தான் பார்ப்பாங்க. சார் யூடியூபரா இருந்தா தானே சார் ஹிப்ஹாப் தமிழா? இல்லைங்க, அவர் இசைங்க, ஆல்பம். யூடியூப் பண்றாரு, ஓகே, கண்டென்ட் வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இசை பண்ணாரு, ஆல்பங்கள் பண்ணாரு. அவங்க கூட ஒரு பெரிய டீம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்கிரிப்ட் பண்றாரு. அது ஒர்க் அவுட் ஆகுது, ப்ராப்பரா பண்ணி காமிக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ யூடியூப்ல அவர் கண்டென்ட் வீடியோ பண்ணல, இசை பண்ணாரு. அவர் படங்கள்ல பேஸே இசை தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவர் வராரு நான் சொல்றேன். கண்டென்ட் வீடியோ பண்ணிட்டு நீங்க அது கஷ்டம். இப்ப அப்படி பண்ணோம்னா கோபி சுதாகர் எடுத்துக்கலாம்ல சார். அவங்க நார்மலா கண்டென்ட் வீடியோல தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு இது ஹைட்ன்றது யாராலையும் குறைய சொல்ல முடியாதுல்ல சார்.
சினிமாவில் அது அப்ளிகபிள் ஆகலாம் நான் சொல்கிறேங்க. வேறு எதுவுமே இல்லை. அவங்க திறமையை நான் மதிக்கிறேன், கொண்டாடுறேன். ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, நிறையா இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, பாசிட்டிவிட்டியை பரப்புறாங்க. அதான் வெயிட்டான விஷயம். நிறையா யூடியூப்ஸ் வந்து பாசிட்டிவிட்டியை பரப்புறாங்க தமிழில். நல்ல விஷயம் அது. இந்த பிரச்சனைக்குள்ளே வராமல் இருக்காங்க. சரியான மேட்ரு அது. ஆனால் ஸ்டில் அவங்களால அந்த வெற்றியை சினிமாக்குள்ளே கொடுக்க முடியலையே. அதே வீட்டில் மொபைலில் பார்க்குற மக்கள் தான் ஸ்க்ரீனில் பார்க்க இருக்காங்க. படங்கள் பார்த்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கோபி சுதாகர் ஏன் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அந்த கேப் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணாலே போதுங்கிற. அது கோபி சுதாகர் மட்டும் கிடையாது, எல்லாருமே சொல்கிறேன். ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுல. நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரெண்டிங், அந்த ஹிட் 10 லட்சம் 20 லட்சங்கிறது தேட்டருக்கு ஆடியன்ஸாக வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட் தானே. சினிமாவுக்கும் நீங்கள் ஓகே தான். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுல. ஸோ அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் சரி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சக யூடியூபராக அது சினிமாவில் சக்ஸஸ் ஆக முடியல, சிக்கல் இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் பண்றாங்க அவங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷம். அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சார் அவங்க ஆக்டிங் கூட பண்றது இல்ல, அவங்கள எல்லாருமே ட்ரால் பண்றாங்கன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியுது. அப்படி இருந்தும் அவங்க அவங்கள வெளியே கொண்டு வராங்க, காட்டுறாங்க. அவங்களுக்குலாம் கூட சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அது எந்த சினிமா தான் நம்ம பார்க்கணும். தரம் உயர்ந்த சினிமாவா, அந்த சினிமாவை இயக்குறது யாரு, அந்த டீம் யாரு, அவங்கெல்லாம் சினிமாவை மதிக்கிறவங்களா, சினிமாவுக்காக தான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு இருக்க டீமான்னு கேட்டால் இருக்காது. படம் பண்ணுவோம், காசு இருக்கு, பட்ஜெட் இருக்கு, ஒரு சாதாரண கதை, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் படம் பண்ணுவோங்கிறப்ப அந்த மாதிரி படங்களுக்கு தான் இந்த மாதிரி நபர்கள் ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுவாங்க. நல்ல சினிமா அதை உருவாக்கிக்கும். அதுக்கு தேவையான நபர்களை அது பிக் பண்ணும். பல வருஷங்களா வெயிட் பண்ண நபர்கள் கரெக்டாக அது பிக் பண்ணி எடுக்கும். ஒரு பயங்கரமான சினிமா தானா அதுக்கான நடிகர்களை செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அது இந்த மாதிரி பிசுறுங்களை எடுக்காது. இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் எடுத்துக்கலாம். அந்த சோஃபா பையன் ஒருத்தர் பயங்கரமா பேசி வைரல் ஆனாலும் சார், அவரை எல்ஐசி படத்துல நடிக்க வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் இப்பவே அவரை பத்தி மக்கள் யாரும் பெருசா பேசுறது கிடையாது. அந்த படம் இன்னும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை அந்த படத்துல வைக்க வேண்டியதுன்னு தேவை என்னவா இருந்திருக்கும்? அதான் இதுதான் ஒர்க் அவுட் ஆகாம போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அந்த பையன் சரியான ட்ரெண்டிங்ல இருக்கான், ப்ரொமோஷன் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்ல கூட ஏதோ வீடியோலாம் போட்டாரு. ஸோ அது அவ்வளோதான், ட்ரெண்டிங் முடிஞ்சு போச்சு. ட்ரெண்டிங் பர்சன் எப்படி நீங்க சினிமாவில் யூஸ் பண்றீங்க? ஏன்னா ட்ரெண்டிங் சினிமாவும் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணிடணும், இல்லாட்டி அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ சினிமாங்கிறது சினிமா தானேங்க. ட்ரெண்டிங்ல இருக்க விஷயத்தை பிடிச்சி நம்ம படம் பண்ணுவோம்னா, வீடியோவா, யூடியூப் சேனலா, இது இந்த வாரம் இந்த விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குது, அதை பண்ணுவோன்னு. அது அந்த அடைஞ்சு கொண்ட பீப்புளாக இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் உங்களுக்கு வருது, அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் மக்கள்கிட்ட அப்ளை ஆகுதுங்கிற வேற விஷயம். ஆனால் ஸ்டில் நீங்கள் ஹிட்டான படங்கள் எல்லாமே பாருங்கள் தமிழ் சினிமாவில். அந்த கல்ட் கிளாசிக் மால் அதெல்லாம் பாருங்கள். அது அந்த கால ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டு கூட படமாக இருக்கும். அந்த காலத்தில் நடக்கிற சிக்கல்கள், காலங்காலமாக நடந்துட்டு இருக்க சிக்கல்கள், உணர்வுகளை பிடிக்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்க்கு வர படங்கள் ட்ரெண்டிங்லேயே போயிடும், ப்ராஃபிட்லாம் எடுக்கும், ஆனால் இம்பாக்டை உண்டாக்காது. இப்படி ஒரு இயக்குனர் இப்படி படங்கள் எடுத்தாருங்கிறதுலாம் நிற்காது. ஆல்ரெடி நடிகரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராமை முடக்கிட்டாங்கன்னா என்னவா இருக்கும் அவங்க நிலமை? முடிஞ்சு அவ்வளோதான். வேற ஒரு ஆப்புக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருசாக எந்த ஆப்புமே இல்லை. இன்ஸ்டா அளவுக்கு தன்னை ஈஸியாக காமிச்சிக்கக்கூடிய பாஷா. ஏன்னா நீங்கள் தூங்கி எழுந்தா கூட லைட்டாக துணி வச்சு மொத்த தொடச்சிட்டு ஃபில்டர் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாயிருவீங்க இன்ஸ்டாவில். வேறு எந்த இதுலையும் அதை பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப்ல கூட உட்காந்து டிஐ பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இன்ஸ்டா அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அது அவ்வளோதான், சோத்துக்கு கஷ்டம் தான், அதான் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை நம்பி அதில் வரக்கூடிய பெய்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அதுவே இல்லைன்னா அவங்க நிலைமை சாப்பாடு கஷ்டம் தாங்க, சீரியஸ்லி கஷ்டம் தான். காசை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், இல்லை யூடியூப் வந்து பார்க்கலாம். சில பேர்லாம் இப்போ ரிவர்ஸில் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க, பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திறமை உள்ள சமூக ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்கு வாங்க, நான் வீட்டில் என்ன பண்ணுவேன், எப்படி தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து யூடியூப்க்கு ஃபாலோஸ் கொண்டு வரதுக்கான வேலையை தான் செய்வோம். இப்போ இன்ஸ்டாவில் நீங்கள் ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே கொண்டு வரீங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் கட் ஆச்சுன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் பேக்கப் வச்சிருக்கோங்க, அங்கே கூட்டம் வச்சு ஏதாவது வண்டி ஓட்டலாம். பேக்கப்பே இல்லாதவங்க அவங்களும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி புதுசாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா சார்? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இனிமேல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னா அது இம்பாசிபிள். நீங்கள் கார்பரேட் கூட சேர்ந்து இயங்குறீங்க அப்படிங்கிறது வேறு, அது வேறு கணக்கு. தனியாக சோலோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு யூடியூபராக ஆரம்பிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபெடப் ஆயிருவீங்க, கஷ்டம். ஏன்னா இண்டிவிஜுவலாக இருந்த நிறைய யூடியூபர் வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வயசில் இன்னும் வேறு யாரெல்லாம் ஆட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆடு பேர் சொல்ல முடியுங்க எனக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பர்சனலாக அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், நபர்கள், நம்பிக்கை, அதை பொறுத்து தான் வளர்ந்து வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காணா போகிறவங்களாம் அவங்க இது சரி வராது, நம்மளோட ஸ்டஃப் குறைஞ்சி போச்சுன்னா காணா போக மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு, அதனால தான் அவங்க ஃபேம் ஆகியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க அந்த கூட இருக்க நபர்கள் அவங்க செய்கிற விஷயங்கள் ஃபெடப் ஆயிடுவாங்க. வேறு எதுவும் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக சேர்ந்து நம்பிக்கையோடு இயங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு டீம், ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா அவன் யாரையோ கொஞ்சம் நம்புறான். லேட்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் யூடியூபர்ஸ்லாம் வெள்ளந்தியாக இருக்கப்போ டீனில் தான் யூடியூப் பண்ண வருவாங்க, எங்கள் பீரியடில் சொல்கிறேன். ஸோ அப்போ அவ்வளோ ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு பையனை டக்குன்னு காண போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு இழப்பு நடந்திருக்கு, அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஏஜில். ஸோ போங்கடான்ட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும்.
ஏன்னா ரிஷிபீடியான்னு ஒருத்தர் இருந்தார்ல Yes. சார், அவர் பயங்கர ஃபேம், அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. Yes. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுல. அதை பத்தி ஏதாவது ஐடியா அதாங்க இருக்கா? அவங்களாம் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணவங்க. சக்ஸஸோட எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டாங்க யூடியூப்ல. ஒரு புது ஃபார்முலா அது ஒர்க் அவுட் ஆகுது. அதை அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியலும் ஓரளவுக்கு வரும். எனக்கு இவ்வளோ வியூஸ் போதுங்கிறப்ப ஒரு ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது பெரிய பிரேக்காக கூட இருக்கலாம். அதே அவங்களுக்கு இதுதான் பிஸ்னஸ் நமக்கு தெரியாதுல்ல, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கலாம். ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாங்கிற மோடு தான் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உழைப்பி விடுற விஷயங்கள் பண்ண தேவையில்லை. அவர் கார்பரேட் கூட டைப் இல்லாமல் இருக்குங்கிற பட்சத்தில் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஷயங்கள் கண்டென்ட் கொடுத்தே ஆனுங்கிற தேவை கிடையாது. ஸோ அப்போ ஒரு நியாயமாக பிரேக் எடுத்துக்கிட்டாலும் நல்ல விஷயம் தான் அது. சரி, கடைசியா ஒரு விஷயம் சார். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சினிமாவுக்குள்ள வரவங்க வந்து நிஜமா நம்மளும் சினிமால போய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆசை வச்சிருக்கவங்க, கனவோட இருக்கிறவங்கள சிதைக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம திறமையை வளர்த்துக்கணுங்க. யாரையும் குறை சொல்லி இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. குறை சொல்லிட்டு தான் இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் திறமையை எக்ஸ்ட்ரீமாக வளர்த்துக்கிறீங்க, இந்த பையன் மேலேயோ இந்த பொண்ணு மேலேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம். மீன்ஸ் காசு மட்டும் கிடையாது. அவங்கள ஒரு ஆக்டராக ஒரு டேரக்டர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னா இவங்க இந்த பல்ஸை புரிஞ்சுக்குவாங்க, இவங்க இந்த செட்டில் இந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த இன்ஃப்ளூயன்ஸும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர்களை யூஸ் பண்ணி படங்களில் அப்ளை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாமல் தான் போகும். ஏன்னா அவங்க திறமையால் வர்றாங்கிற தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் வர்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸால தான் அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. அது இயக்குனரோட சாய்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இயக்குனரோட சாய்ஸாக மாறிடலாம். அதுக்கு நம்மளோட திறமைகளை தாராளமாக வளர்த்துக்கலாம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.